கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பொதுவாக புதன் சனி இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன். அதனால இவர்களுக்கு சனி பகவான் நண்பன் தான். ஏன்னா புதனும் சனியும் நண்பர்கள். ஆனால் கன்னிராசிக்கு இப்போ வக்கரச்சனியாக 7ல் போய் உட்கார்றாரு. இதைத்தான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மிதுன ராசி, கன்னிராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிக்கு கார்னர் ராசின்னு பேர், உபயராசிகள்னு பேர். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதி. அதனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போதே கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ என்னன்னா 7ல் சனி வக்கரம். நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவி உறவே வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிடலாம்ங்கிற அளவுக்கு எண்ணங்கள் தோணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பல பேர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சி அங்கே போயிருப்பீங்க. வெளிநாட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த நாட்டில் நீங்கள் இப்போ பிரிஞ்சிடலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மிக கடுமையான சண்டைகள் கணவன் மனைவிக்கு இடையில. அப்படி வரக்கூடிய சண்டைகள் திருமண பிரிவினையை கொண்டு வந்து விட்டுரும், விவாகரத்தை கொண்டு வந்து விட்டுரும். சில பேருக்கு வெளியிடங்களில் அவமானப்படக்கூடிய அளவிற்கு கணவன் மனைவி இடையில சண்டை வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ கவனமாக தான் இருக்கணும். நல்ல நண்பர் அப்படின்னு யாரை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த நண்பர் புரியக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் வருது. கூடுதல் கவனம் எடுத்துருங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பார்ட்னர் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸை விட்டு பிரியறதோ இந்த காலகட்டத்தில் நடக்கிறது அப்படிங்கிறதோ மறுக்க முடியலை. 7ல் சனி வக்கரம்ங்கிறதுனால கவனமாக இருக்கணும்.